வன்னியரசு, இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக 30 ஆண்டுகள் ஒத்தி வைக்கணும்னு ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு பெருவாரியாக எல்லா கட்சியும் ஓரளவிற்கு ஆதரவு, அந்த பாஜக கூட்டணியை தவிர, நாம் தமிழரை தவிர. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்? ஒவ்வொரு முறையும் இப்போ ஷியாம் சார் கூட முதல் தொடங்கும் போதே அங்கே தான் தொடங்கினார். மத்திய அரசு இதுக்கு ஏற்குமா அப்படின்ற கேள்விக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு, காவேரிக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கூட்டணும், ஆனால் சட்ட போராட்டம் நடத்தி தான் நம்மளால பெற முடிஞ்சுது. இப்போ இது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்னவாயிருக்கும்? இல்லை, இன்றைக்கு வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நடந்த இந்த கூட்டங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டமாக தான் பார்க்குறோம். இந்த அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறத நாடாளுமன்ற, அதாவது தென்னிந்தியாவுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு உருவாக்குறது இருக்குல்ல, அதுதான் அடுத்த கட்ட நகர்வாக நான் பார்க்குறேன். இதுக்கு ஏற்கனவே மாநில தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு வந்து மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வந்து 70களில் வந்து ஒரு மிக முக்கியமான வந்து முன்னெடுப்பு எடுத்தார். அவர் தலைமையில் வந்து மாநாடுகள் நடத்தப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் அரசுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய வந்து அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு லெஜெண்டாக வந்து கலைஞர் அவர்கள் இருந்தார். அதே வழியில் வந்து இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே கூட்டாட்சி, அதே மாநில உரிமை தொடர்பாக தான் வந்து இன்றைக்கி வந்து தென்னிந்தியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் வந்து நகர்த்துறாரு. இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா 543 அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 888 உயரும் அப்படிங்கிறது தான் வந்து அதற்காக தான் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டது. அப்போ நீங்கள் கூட்டுறீங்க, இப்போ அதுலேருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நாடாளுமன்றத்தை நீங்கள் வந்து புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்கீங்க. அதில் அவங்க கேட்குறாங்கல்ல, இப்போ அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அவங்க இதை ஃபாலோ பண்ணலங்கிறக்காக அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்கல்ல. எங்களால் வந்து 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பியை வச்சு என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட முடியும், அவங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அது சரிதான். அதில் வந்து நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ 1971 வந்து தமிழ்நாட்டில் வந்து 71 4.11 கோடி, நம்ம அக்னீஸ்வரன் சொன்னது 2011 வந்து 7.21 கோடி. இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில். அதே உத்தரப்பிரதேசத்தில் அதே 1971 இருந்த மக்கள் தொகை 8 கோடி, 2011 மக்கள் தொகையில் 19 கோடி. தமிழ்நாட்டில் வந்து அந்த 71க்கும் 2011க்குமான டிஃப்ரெண்ட் வந்து 3 கோடி தான். இதில் வந்து எவ்வளோ கோடி பாருங்கள், பாதிக்கு மேலே வந்து ஆகுது. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை வந்து பெருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து முன்னெடுக்குது. நீங்கள் வந்து வந்து குடும்ப கட்டுப்பாடு, நீங்கள் வந்து இந்தியாவினுடைய வந்து வளர்ச்சி, இந்தியாவினுடைய வந்து ஒரு அடையாளத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து நம்ம ஃபேமிலி பிளான் பண்ணுங்க அப்படின்னா அதை தென்னிந்தியா, குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யுது. ஆனால் வட மாநிலங்கள் எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒற்றை உதாரணத்தை தான் நான் சொன்னேன். இந்த ஒற்றை உதாரணம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏற்கனவே நீங்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறீங்க. அப்போ இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து எண்ணிக்கையை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா எப்படி வந்து யார் பாதிக்கப்படுவாங்க? இப்போ யார் பாதிக்கப்படுவாங்க? ஏற்கனவே நீங்கள் வந்து வட மாநிலங்கள் முழுக்க வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, பீகார் ஏற்கனவே பிமாருன்னு சொல்லிட்டு மாநிலங்களில் ஒரு கூட்டம் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் வந்து குறிப்பாக இந்த மாநிலங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஒன்றிய அரசு அதை மட்டும்தான் கவனப்படுத்துகிறாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து அதை கவனப்படுத்தலை, இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து வளர்ச்சி பாதையில் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கு தான் நிதி ஒதுக்குறோம், எல்லா தமிழ்நாட்டுக்கும் தான் வந்து நாங்கள் எல்லா திட்டங்களும் அடிப்படை திட்டங்கள் அத்தனையும் கொடுக்குறோம் அப்படின்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. எப்படி வந்து எப்படி இது பொய் இல்லை? நீங்கள் வந்து சரி, இந்தி மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கிறீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கிறீங்க, தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா? வெறும் 616 கோடி ரூபா தான் நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்க தமிழ் மொழிக்கு. நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க? அதிலே நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சமச்சீரான ஒரு ஒதுக்கீடு இல்லையே. எப்படி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்குறது, வரி வருவாய் அதிகமாக கொடுக்குற மாநிலமும் தமிழ்நாடு தானே. மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அதை தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் அந்த வரி வருவாய்க்கான கூடுதலாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கான வந்து நீங்கள் வந்து மதிப்பு, அதுக்கான வந்து ஒதுக்கீடு நீங்கள் பண்ணுறீங்களா? புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிதினா வந்து நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே. அப்போ நீங்கள் எப்படி வெக்கமே இல்லாமல் வந்து பாஜக வந்து அமித்ஷா போன்றவர்கள் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு எப்படி சொல்லுங்கள்? எதுவுமே நீங்கள் செய்யலையே. என்ன 2142 கோடி ரூபா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறோங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே கொடுத்துருக்குறீங்க? எதுவுமே இல்லையே. அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூடுதலாக வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க 39 தாங்க இருக்கும், அதுக்கு மேலே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் அதை ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு மட்டும் எப்படி விதி விலக்கு தர முடியும்? எப்படி நீங்கள் அதை கொடுக்க முடியும்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதில்?
ஒட்டுமொத்தமா நீங்க வந்து மறுவரையறை பண்றீங்கல்ல. இல்ல மறுவரையறையில ஒரு மாநிலத்தை சீல் பண்ண முடியாது, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு இல்ல, அது நமக்கு அப்படியே ஏமாற்று remain வேலைன்றேன். அப்படி எப்படி பண்ண முடியாதுல்ல. அமித்ஷா ஏமாற்று வேலை செய்கிறாருன்றேன். இப்போ வந்து சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து நாங்க வந்து தமிழ்நாடு தாங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னுணர்ந்து அதை எதிர்க்கிற மாநிலமா இருக்கு. இந்தியை வந்து நீங்க எதிர்க்கிறது வந்து என்ன காரணமா இருந்தது? முன் உணர்ந்து தான் எதிர்க்கிறோம். முன் உணர்ந்து தான் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். நீங்க வந்து பொது சிவில் சட்டம் கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தோம். கலைஞர் அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கும்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கையெழுத்து போட்டு தான் வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க. சும்மா சாதாரணம் இல்லை, முன் உணர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. 2003 இவங்க சொல்கிறாங்க அச்சம் தேவையில்லைன்றாங்க. 2003 மார்ச் மாதம் ஃப்ரண்ட் லைனில் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது 2003 தென்னிந்தியாவில் வந்து இந்த தொகுதி மறுவரை நடந்துச்சுன்னா தென்னிந்தியாவில் வந்து 100 இடங்கள் வந்து பறிபோகும் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலைக்கு தெரியுமா இந்த செய்தி? இல்லை அண்ணன் தங்கவரதராஜன் இதை மறுக்க முடியுமா? மோடி சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்பவே அதை கவனத்துல வச்சிருக்கிறவர் இப்ப கவனத்துல வச்சு அதிகம் கொடுப்பாருன்ற பார்வை வராதா? ஒரு மாநிலம் அவங்க அதை தான் கேட்கறாங்க, நீங்கள் அச்சப்படுகிறீர்களே ஏன்? இல்லை, அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே நம்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோமா இல்லையா? இந்தந்த இடங்கள்ல இருந்து வந்து நமக்கு வந்து பாதிப்பு உருவாகும் அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க அப்படின்னா நடந்துகிட்டு தானே இருக்குது. நீங்க என்ன எங்களுக்கு ஒதுக்கிறீங்க? இப்போ குறிப்பா வந்து பாஜகவினுடைய இந்த செயல் திட்டம் நீங்க வந்து நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம வந்து நகர்த்துறோம். அந்த 30 ஆண்டுகள் கணக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே இப்படி ஒண்ணுல தான் நம்ம வந்து இதை சீல் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொரு 30 ஆண்டுகள் அப்படின்னா அது எப்படி ஒன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நீங்கள் 30 ஆண்டுகள் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ ராஜீவ்காந்தி சொன்னது போல் ஒரு 5% எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. இப்போ எங்களுடைய தலைவர் வந்து இன்னைக்கு அந்த கூட்டத்திலே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்னது 20% அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி, அதாவது சமச்சீர், எல்லாவற்றுக்குமா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி சதவீதத்தை உயர்த்தி நீங்கள் இடங்களை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் கூட்டாட்சி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜகவினுடைய செயல் திட்டம் என்னென்னா, இந்த தென்னிந்தியாவினுடைய ஆதரவு எதுவுமே தேவை இல்லை, அதை நம்ம வந்து அணுக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தென்னிந்தியாவை அப்படியே துண்டிச்சிருவோம், இவங்க யாருமே வந்து நமக்கு ஒன்றும் பெரிய வந்து ஆதரவு இல்லை, அப்போ வட மாநிலங்களில் கவனம் செலுத்தும், வட மாநிலங்களில் எண்ணிக்கையை கூட்டும். வந்து 888 அப்படிங்கிறத வட மாநிலங்களே நம்ம முடிச்சிருவோம். நீங்க தான் குறிப்பிடுறீங்க ஒற்றை, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவுன்னு அவங்க வந்து முன்வைக்கிறாங்க, ஒற்றை தேசியத்தை கட்டமைக்கிறாங்கங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப இதை வட மாநிலங்கள் தனியா தென் மாநிலங்கள் தனியான்னு பிரிச்சிருவாங்களா இந்த ஒரு விஷயத்துல? அதுதான் நோக்கமா இருக்குது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் எல்லாவற்றையும் பாருங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, நீங்கள் தென்னிந்தியாவை பார்க்குறதும் வட இந்தியாவை பார்க்குறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வந்து அவங்களுடைய பார்வையை நம்ம பார்க்கல, நம்ம வந்து ஒரே இந்தியா தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன சொல்லும்போது இந்த ஒரே தேசியம் என்பது அவங்க கருத்து ஒரே தேசியம் தான். அந்த ஒரே தேசியத்தில் தென்னிந்திய மாநிலங்கள் என்னவா இருக்க போகிறோம், இரண்டாந்தர குடிமக்கள் இருக்க போகிறோம். அவங்க நோக்கம் அதுதான், ஒரே தேசியமாக இரு, ஆனால் ஒன்றா ஈக்குவாலிட்டியை பற்றி பேச மாட்டோம். யூனிஃபார்மிட்டியாக இருந்துட்டு நான் யூனிஃபார்மிட்டின்னு வரும்போது நான் வேட்டி கட்டுறேன்டா, நீ அங்குசம் கட்டுனா இல்லை நீ அங்குசம் கட்டு, அப்படி இல்லை நீ பரதா போடாத, நீ வந்து நானும் சாப்பிடாதுங்கிற இந்த யூனிஃபார்மிட்டி நாங்கள் ஈக்குவாலிட்டி பேசிக்கிருக்கோம். அந்த இதில் சொல்கிறதுல என்னென்னா, இப்போ ஏன் தென்னிந்தியாவில் வந்து நம்ம அச்சப்படுறோம், எந்தெந்த இடத்துல இருந்து அச்சப்படுறோன்னா, எங்களை வந்து நீங்கள் என்னமா இது நடத்துறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதில் இருந்து அச்சப்படுறோம். மத்திய அரசு இதை ஏற்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன பதில்? இல்லை, நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இப்போ இருக்கிற மொத்தமே 40 இந்த பகுதியிலேருந்து மொத்தம் வந்து 130 பேர் தென்னிந்தியாவிலேருந்து போகிறோம். தமிழ்நாட்டில் 39, ஆந்திரா தெலுங்கானா 42, கேரளா 20, கர்நாடகா 28, பாண்டிச்சேரி 1ன்னு மொத்தம் இவ்வளோ பேர் போகிறோம். தென்னிந்தியாவில் காங்கிரஸ் அரசு இருக்கிற தெலுங்கானா இருக்கலாம், தமிழ்நாடு இருக்கலாம், கேரளா இருக்குது. நாம் வந்து ஒரு கோரிக்கையை நம்ம வந்து முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை வந்து எங்ககிட்ட திணிக்காதீங்க, இந்தி திணிக்காதீங்க, இல்லை வந்து இதுக்கான வந்து வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கன்னா எதை அவங்க கேட்குறாங்க, எந்த மசோதாவை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மையில் அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து மசோதாவை அவங்க வந்து எடுத்துடுறாங்க. அப்போ தென்னிந்தியாவினுடைய உணர்வுகள் வந்து அவங்க புறக்கணிக்கப்படுது. அப்போ இந்த புறக்கணிப்புலேருந்து தான் நம்ம அச்சப்படுறோம். நீங்கள் 888 ஆகுது அப்படின்னா எங்களுடைய உறுப்பினர்கள் குறையிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ அவங்களுடைய என்னென்னா, இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது தேசிய இனங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் இந்த கூட்டு ஆட்சி நடத்துறது. அதை ஒன்றிய அரசுன்னு ஒன்று இல்லை, மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி.
ஒன்றிய அரசு ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கூட்டு ஆட்சி அப்படிங்கிறத அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக தகர்க்கணும். அந்த கூட்டு ஆட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒற்றை மொழி அப்படிங்கிறது இந்தி மொழியாக வரதராஜன், நீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க. பண்ணுறாங்க. ஒரு 5 மாநிலங்கள், இதை வந்து ஷியாம் சார் சொன்னாரு, அக்னி சொன்னாரு, ராஜீவ்காந்தி சொன்னாரு, நீங்களும் குறுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் இருக்கிறது அந்த பீமாராவ் ஸ்டேட்ஸை மட்டும் அவங்கள வந்து நீங்க வந்து சமாதானப்படுத்தி அவங்கள வச்சுக்கிட்டாலே போதும், எலெக்ஷன்ல அடுத்தடுத்து நம்மளே வரலான்னு ஒரு கணக்கு போடுறீங்கன்னு சொல்றாரு. 2 விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது சகோதரர் திரு வன்னியரசு கேட்டார். நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து திரு நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களையும் திரு வன்னியரசை பார்த்து கேட்கின்றேன். இப்ப NEP விஷயத்துல ஹிந்திங்கிறாரு. அதாவது உங்களுடைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இருந்த பொழுது இந்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக 170க்கு மேற்பட்ட பரிந்துரைகளை இது பண்ணாரு இல்லையா? அப்ப நீங்க ரெண்டுலாம் வந்து வாயில வாழைப்பழம் வச்சிருக்கீங்க பாராளுமன்றத்துல. நான் உங்களை கேட்கிறேன். அப்ப சகோதரர் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது நவயோதயா பள்ளிகளை ராஜீவ்காந்தி கொண்டு வந்த போது நான் நவயோதயா பள்ளிகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா காங்கிரஸ் அமைதியா இருந்துச்சு. எங்களுக்கு கொடுத்த அபியான்ல காங்கிரஸ் கொடுத்தது ஏத்துக்காட்டா கூட நீங்க PMC ஏத்துக்கீங்க, பணம் தரணும், அந்த கண்டிஷன் காங்கிரஸ் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. என்னோட நேரம் மீண்டும் சொல்றேன். என்னோட நேரம் இது வந்து அது இதா இருக்கு பாருங்க. என்னோட நேரத்தை குறிக்கிறாங்க. இப்ப அதை போல சகோதரர் திரு வன்னியர் சொன்னார் வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து அதிகமாகும் வந்து தமிழ் குறைவு. சார் நீங்க உங்களுடைய 2006-2010 சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறது வந்து 65 கோடி. ஆனா தமிழுக்கு ஒதுக்குறது நீங்க வந்து வெறும் 75 கோடி. அப்படி இப்ப அங்க அப்ப என்ன பண்ணீங்க? அப்படி வாழைப்பழம் வச்சிருந்தீங்களா? யார் சார் இப்ப சகோதரி கேட்டீங்க பீமார் ஸ்டேட். ஜி ஒரு விஷயம் நாங்க சொல்லுங்க, பீமார் ஸ்டேட்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் என்று பீமார் ஸ்டேட் அதை மேம்படுத்தணும் எல்லா கட்சிகளும் முன்னெடுத்தன. அது பாஜக வளர்ந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம், பின்தங்கிய மாநிலத்துக்கு முக்கியத்துவம் எடுத்து நாங்க இந்த தேசத்துடைய எல்லா மாநிலங்களும் முன்னேற முடியும். இல்ல ராஜீவ்காந்தி இப்ப கேட்டது மிக முக்கியமான ஒன்ன கேக்குறாரு. அதாவது காங்கிரஸ் தான் நவோதயா பள்ளிகளை கொண்டுட்டு வந்துச்சு, நாங்க எதிர்த்தோம், நாங்க வேண்டான்னு சொன்னோம் அன்னைக்கு. ஆனால் நாங்க வேணான்னு சொன்னோன்னு இங்க விலக்களிச்சுட்டு மற்ற மாநிலங்கள்ல பண்ணாங்க. நீட்டை கூட அவங்க கொண்டு வந்தாங்க, நமக்கு விலக்களிச்சுட்டு பண்ணாங்க. ஆனா நீங்கள் கட்டாயமா கொண்டு வரீங்க, அதனாலதான் நாங்க இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டியதா இருக்கு, பாதுகாத்து கொள்ள வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. கட்டாயம் இல்ல சார். என்ன சொல்றேன் பாருங்க, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சருக்கு பிள்ளைங்க எல்லாம் தரமான கல்வி படிக்கிற மாதிரி இன்னைக்கு 7 குழந்தைகள் படிக்கணும்னு அங்க வந்து சொல்றாங்க. தாய்மொழியை கட்டாயப்படுத்துறோம். இந்த எண்ணிக்கையில தாய்மொழியை கட்டாயப்படுத்த அவர் முடிச்சிட்டு வாய்ப்பு கொடுங்க. வன்னி முடிச்சிடட்டும். ஓகே, பேசுவோம். வன்னி முடிச்சிருங்க. நீங்க நான் பிரேக் அப்புறம் லைன் தரேன். பாஜக என்னன்னா தேசபக்தி இல்லை ஒரே நாடு நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர்கள் பாகுபாடாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு வந்து வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியுது. நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் இவர்களுக்கு வந்து தேசபக்திங்கிற பேரில் மட்டும்தான் அவங்க வந்து செயல்படுவாங்களே ஒழிய வந்து மாநிலங்களுடைய உரிமை குறித்து அவர்கள் வந்து எதையுமே பேசுவதில்லை. இப்போ இதில் என்ன நிலைப்பாடு இவங்களுக்கு? பாஜக வந்து இன்னைக்கு கூடுதலாக வந்து நீங்கள் வந்து இந்த 39 அப்படிங்கிறது கூடுதல் படுத்தணும் அப்படிங்கிறத இவர்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது? இப்போ இவர்களுக்கும் சேர்ந்து தானே இந்த கோரிக்கை வைக்கணும். இது வந்து ஏதோ திமுகவுக்கான கோரிக்கை இல்லை, திமுக கூட்டணிக்கான கோரிக்கை இல்லை, இது மக்களுக்கான கோரிக்கை தானே. மக்கள் வந்து பிரதிநிதித்துவம் வேணும், மக்களுடைய பிரச்சனையை பேசணும். வரதராஜனும் எம்பி ஆவாரு, அவருக்கு நிறைய சீட் கொடுப்பாங்க போறாங்க. என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ராஜ்யசபா எம்பி ஆயிருவாரு. இல்ல நீங்க முக்கியமான ஒரு கேள்வி அன்ட்ட முடிச்சு. இல்ல எழுதிட்டீங்கன்னா எப்படி சார்? நீங்க எல்லாம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே நீங்க எடுக்கிறீங்க. இல்ல இவருக்கு ஒரு ஆபத்து இருக்கு. இந்த தொகுதி மறுவரையறல இன்னைக்கு எங்களுடைய இருங்கண்ணே இன்னைக்கு எங்களுடைய தலைவர் வந்து பேசும்போது சொன்னாரு, இந்த தொகுதி வரையறை மூலமாக வந்து தலித்துகள் பழங்குடிகளுடைய வாக்குகளை வந்து சிதறடிக்கிற வேலை இது நடக்குது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அது நடந்திருக்கு. இப்போ குறிப்பாக வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து தலித்துகள் வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த தலித்துகள் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாக்குகளை வந்து சிதறடித்து கடலூர் கொண்டு போயிடுறாங்க. இது நாடாளுமன்றத்தில் இருக்குது, சட்டமன்றத்தில் இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகளும் இருக்குது. அப்போ இந்த தொகுதி மறுவரையறையில் தலித்துகள் வாக்குகளை பழங்குடிகள் வாக்குல பிச்சு போடுற வேலையும் இது நடக்குது. இது வந்து வட மாநிலங்கள்ல அதனால தானே அவங்க SC ST-க்கான விகிதாச்சார அடிப்படையிலான இதையும் கொடுக்கணும் அப்படிங்கிற நீண்ட கால கோரிக்கை இருக்கு. வட மாநிலங்கள்ல இதை வந்து ரொம்ப கவனமா வந்து பாஜக வந்து இதை முன் வச்சு தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதே வேலையை வந்து நீங்க இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்த முடியும். அப்ப இந்த ஆபத்து இருக்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு.